முதலாவது கோயம்பேடு பேருந்து நிலையம் அப்படின்ற இடத்துல வேற என்ன இருக்குன்றத பார்க்கணும். 2வது கிளம்பாக்கம் பேருந்து நிலையம். இது அடிப்படை வசதிகள் என்னதான் இருந்தாலும், மக்களுக்கு தேவையான கடைகள் உள்ள வரத்துக்கு எந்த மாரியான கடைகள் வரப்போதுன்னு நான் பார்க்க போறேன். ஏன்னா கோயம்பேடுல 10,00,000 இருந்தாலும் கடன வாங்கி ஒரு கடை வைக்கலாம். பட் கிளம்பாக்கத்துல அப்படி கிடையாது. ஒரு பெரிய லெவல்ல ஒரு ஏ டூ பி பெரிய பெரிய சம்பந்தமான கடைகள் தான் வரணுன்ற ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கு. ஏன்னா, அவங்க ஏலம் குடுக்குறதே ரொம்ப கஷ்டமா இருக்கணும்னு கேள்விப்பட்டேன். இது 2வது என்ன மாரியான கடைகள் வருதுன்றத பார்ப்போம். 3வது மக்கள் அ ஒரு மன நிம்மதியோட கிளம்பாக்கத்துலருந்து போறாங்களா? சொந்த ஊர்களுக்கு போறாங்களா? ஏன்னா, கோயம்பேடு அது வேற மாரி இருக்கும். மக்கள் எங்க இருந்தாலும் கோயம்பேடு போயிருவாங்க. எல்லாருக்குமே கோயம்பேடுலருந்து பஸ் கிடைக்கும். இன்னொன்னு இப்ப 3வது என்னன்னா, ஆம்னி பஸ்ஸும் உள்ள வர ஆரம்பிச்சுட்டாங்க கிளம்பாக்கத்துக்குள்ள. ஆம்னி பஸ்ஸும் நிப்பாட்டணும், கவர்மெண்ட் பஸ்ஸும் நிப்பாட்டணும். அதுக்கு சரியான இடங்கள் கிடைக்குதா? மக்கள் நிம்மதியா போறாங்களா?